ரயில் கொள்ளையில் செங்கல் கிடச்சிருச்சு, கருங்கல் கிடச்சிருச்சுன்னு சிபிசிஐடி போலீஸ் தரப்புலேருந்து தகவல் கசிய கொள்ளை நடந்தது சேலத்திலையா சென்னையிலையான்னு குழப்பத்திலேயே இருக்காங்களா, பேசிக்கிட்டாங்க. தலைவா, தடயவியல் துறையோட ஆய்வுக்கு பின்னால எப்படியும் துப்பு கிடைக்கும், அப்படியே குற்றவாளிகளை நெருங்கிடலான்னு காவல்துறை நம்பினாலும் சவாலான விஷயமா தான் இருக்குதான் இந்த கொள்ளை சம்பவம் சொல்லிக்கிட்டாங்க. முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ. ரயில்ல ஓட்ட போட்டு கொள்ளையடிச்ச கும்பல் எப்படியும் பணத்தை மாத்துவாங்க, அப்போ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே பழைய நோட்டா இருக்கதால அதுலயும் சிக்கல் நீடிக்குதான். இப்போ சிபிஐ கைக்கு வழக்கு போக வாய்ப்பு இருக்குதான், பேச்சா கிடக்குது. சிபிஐ வசம் வழக்கு போனாலும் அது சீக்கிரம் முடிவு கிடைக்குமான்னு ஒரு டவுட் இருக்குதான். ஏன்னா தமிழ்நாட்டில் பல வழக்குகளில் சிபிஐ விசாரணை ஆரம்பித்தோம், எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்கிறாங்களாம், பேசிக்கிட்டாங்க. ஐயா, கண்டெய்னரில் 570 கோடி சிக்கின விவகாரம் சிபிஐ வசம் விசாரணைக்கு போனாலும் முடிவு எப்படி இருக்கும்னு எல்லா பக்கமும் எதிர்பார்ப்பா இருக்குதான். ஆனா விசாரணைக்கு சரியான ஒத்துழைப்பு கிடைக்கலையா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா. பறக்கும் படை மறிக்கும் போது வண்டியை நிறுத்தாம போனது, முதல் சோதனையில வண்டிக்கு அனுமதி கொடுத்து அனுப்புனது, 2 நாளா கலெக்டர் ஆபீஸில் வண்டி நிற்கும் போதுமே யாருமே உரிமை கொண்டாட வராதது, இப்படி பல டவுட்டுகளை குறி வச்சு சிபிஐ முன்னேறி போயிட்டு இருக்காங்களா. நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தெளிவா, கண்டெய்னர்ல பிடிப்பட்டது ஸ்டேட் பேங்க் பண்ணணும் சொன்னவங்க எதுக்கு ஆக்சிஸ் பேங்க் சீல் அடிச்சு பணக்கட்டுகளை வச்சிருந்தாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு லாரியோட நம்பர் ஆந்திரா 2 வீலர் நம்பர்ல வந்தது வரைக்கும் நோண்டி நோண்டி விசாரணை செய்யறாங்களா. பல தகவல்கள் வெளிவர வாய்ப்பு இருக்குதான், பேசிக்கிட்டாங்க. இதுக்கிடையில கண்டெய்னர் லாரிகள் அடிக்கடி ரிப்பேர் ஆகி நிற்கிறது பலத்த சந்தேகங்களை உருவாக்கி இருக்குதான். ஒருவேளை இப்பதான் பணத்தை கொண்டு போற வண்டிகள் ரிப்பேர் ஆகுதா, இல்ல திட்டமிட்டு செய்தி ஆகுதா அப்படின்னு டவுட் உருவாகி இருக்குதான், பேச்சா கிடக்குது. கண்டெய்னர் லாரியில் பணத்தை கொண்டு போனாலும் பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க, ரயில் மூலயமா கொண்டு போனாலும் பிரச்சனை ஆகி போகுது. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு வங்கிகள் ஆலோசனை செய்வதா சொன்னாலும் இவ்வளவு நாளாக எப்படி பண பரிமாற்றம் நடந்துச்சுன்னு வெளி உலகத்தில் பேச்சா இருக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் பண பரிமாற்றம்னு இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் கண்டெய்னர் லாரி பழுது, ரயில் பெட்டியில் ஓட்டைன்னு செய்தி வருது. என்ன சங்கதின்னு விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் இப்போ எல்லாம் ஏடிஎம் பணம் கொண்டு போகிறதுக்கு வங்கி ஊழியர்கள் தயங்குறாங்களாம், பேசிக்கிட்டு தாங்க ஐயா.